எறாத உன்னை என்ன வேலை வச்சா போனா கம்யூனிட்டி யார் இடத்திலே என்ன வார்த்தை பேச வேண்டும் என்று முறையோடு பேச வேண்டும். இல்லைன்னா இப்படிதான். ஆமா தொழில முன்ன போனோம் பின்னால போவாத. உனக்கு புத்தி வரும். கம்யூனிட்டி உடம்புல துணி போடாத உடம்புல துணி போட வேண்டித்தானே. என்ன வை ஜிம்பாடி புத்தி வந்தா உனக்கு. ஆமா நீ அதெல்லாம் தேவலை. என்னுடைய மகளை நீண்ட நேரமாக காணவில்லை. பொழுது உலர்ந்து விட்டது. இதுவரையிலும் காணவில்லையடா. ஊரு மதி வருதோ அப்பேற்பட்ட பொண்ணை பெத்து வச்சுக்கிறேன். வராங்களா பாடுறா பழமொழி. என்ன ஒரு சோகமா இருக்க அப்பா? பாவியாப்பா என்னாச்சு உனக்கு? எனக்கு என்ன அப்பா மலர்வனம் சென்றேன் அல்லவா? ஆமா மலர்வனத்திலே உனக்கு ஆபத்து நேர்ந்ததா? யாரம்மா உன்னை காப்பாற்றியது? அப்பா அப்பா என்னை காப்பாற்றியது யார் தெரியுமா? யாரு? யார் கூப்பிடு. அப்பா இருங்கள், சற்று பொறுங்கள் அப்பா. என்ன? அவர் வந்து கொண்டிருக்கிறார். அததான் கூப்பிட்டாதானே வருவாங்க. ஒரு அரக்க நாய் வந்தான். அவனோட காம இச்சைக்கு என் மகள் என்று சொல்லியுமா? யாரு எவரு தெரியவில்லை. யாரு கூட்டப்பா? என் பொண்ணு ஆபத்துல மாட்டீங்க. உன்னாலதான் சிரிக்குதுங்க. நானா பண்ண என்னை காப்பாற்றி எதுனா பேச விடுறியா? பேசனா பேசு எஜமா, பேசு எஜமா, பேசு. ஆய கூட்டு தாண்டா சூத்த புண்ணாட்டி. அம்மா அவரை சீக்கிரம் உன்னை காப்பாற்றிய அந்த நல்லவரை நான் பார்க்க வேண்டுமே. சத்தமா கேக்குதா? சத்தமா கேக்குதா? ஏண்டா இப்படி தாக்கார? இதோ இருக்கிறார் அவர். வணக்கம் ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. பார்த்தாயா, என் மகளை மட்டும் நீ காப்பாற்றவில்லை, என்னுடைய உயிரையே காப்பாற்றிருக்கிறாயப்பா. என்னதையா? எப்படி தெரியுமா? எப்படி? என் மகள் மீது நான் உயிரை வைத்திருக்கின்றேன். அங்கு ஏதாவது ஒரு ஆபத்து நடந்திருந்தால் அந்த நேரத்தில் நான் இங்கே உயிரை விட்டு விட்டிருப்பேன். அப்படி என் உயிர் காத்தது மட்டுமல்ல, என்னுடைய மகளையும் காப்பாற்றிருக்கின்றாய். ஆமாம், நீ எந்த நாடு? உன்னுடைய பெயர் என்ன? எனக்கு நாடும் இல்லை, எதுவும் இல்லை. நாடு இல்லை, நகரம் இல்லையா? எதுவுமே கிடையாது. அப்படி உன்னுடைய நாமதேயம், உன்னுடைய பெயர்? இரு பாரம் இல்லாமல் பிறந்தேன். ஆனா அந்த முருகனை எனக்கு கொண்டு வந்திருந்தேன். சரி. ஆனா ஒரு நேரத்தில் நான் வாழ்ந்தலாம் தவறு என்று என் உயிரை மாற்றி நினைத்தேன். அப்பொழுது முருகன் எனக்கு ஜோதிடமாக காத்தளித்தார். மகனே, நீயோ என் அருளால் பிறந்தவன், நீ சாக பிறந்தவன் கிடையாது. அதனால் என் அண்ணன் விநாயகருடைய புத்தம்புத்தில் நீ உன் தலைமொழிக இருந்தால் ஞானமணி வந்தேன். அப்படியா? ஆமாம். உன் பிறப்பின் ரகசியத்தை சொல்லிவிட்டாய். நாடில்லை, நகரமில்லை, ஊரில்லை, உறவில்லை, பெற்றோர் இல்லை, அனாதை என்று சொல்கின்றாய். இந்த மண்ணில் பிறந்தவர் யாரும் அனாதை இல்லை அப்பா. ஒருவருக்கு ஒருவர். இனிமேல் நீ அனாதை கிடையாது, எங்களோடு சேர்ந்து விட்டாய். எப்படி ஐயா? என்னுடைய மகளை இப்படி வா. உன்னுடைய பெயர் என்ன சொன்னாய்? ஞானமணி. ஞானமணி, என் மகளை நீ காப்பாற்றிருக்கின்றாய். காப்பாற்றியதால் உனக்கு நான் பரிசளிக்க போகிறேன் அப்பா. என்னது? உங்கள் மகளை காப்பாற்றி எனக்கு ஒரு பரிசா? உண்மைதான். என்ன பரிசு ஐயா? என்ன பரிசு தெரியுமா? என்ன பரிசு தெரியுமா? என் மனமகிழ்ந்து என் மகளையே உனக்கு நான் பரிசாக அளிக்க போகிறேன். ஒரு ஏழ்மையானவன், நீங்களோ இந்த நாட்டுக்கு மன்னர். உண்மை. எனக்கு உங்க மகளா? ஐயா வேண்டாம் ஐயா, சொல்ல கேளுங்கள். வேண்டாம் என்றால் என் மகளை உனக்கு பிடிக்கவில்லையா? ஐயா, பார்ப்பதற்கு அழகில் கம்மியாக இருக்கின்றாளா, இல்லை அறிவில் குறைவாக இருக்கின்றாளா?
எந்த குறையும் கிடையாது. என் மகள் 32 லட்சம் பொருந்திய ஓர் பெண்ணழகி. அவளுக்கு வேண்டிய இந்த நாடு நகரம் அனைத்தும் அவளுக்கே சொந்தமானது. என் மகளை நீ திருமணம் செய்து கொண்டால் எனக்கு பின் இந்த நாட்டையே நீதானப்பா ஆள வேண்டும். ஐயா இருக்கட்டும், எனக்கு சம்பந்தான். ஒரு வார்த்தை உன் மகளை கேட்டு பாருங்கள். ஆமா, என் மகளை கேட்காமலே ஏதோ ஒரு சந்தோஷத்தில் நான் முடிவெடுத்து விட்டேன். இருந்தாலும் என் மகளை கேட்டு சொல்கின்றேன். மலர்விழி, அப்பா ஓடி அம்மா. அப்பா அப்பா எப்பொழுதுமே உனக்கு நான் தவறாக நினைக்க மாட்டேன். இருந்தாலும் உன்னை கேட்காமல் தந்தை ஒரு முடிவெடுத்து விட்டேன். அதற்கு நீ ஒப்புக்கொள்வாய் என நினைக்கின்றேன். என் வார்த்தையை மீற மாட்டாயே. முதலில் கூறுங்கள். ஆமாம், ஞானமணியோ உன்னை காப்பாற்றிருக்கின்றார். ஆமாம், அவர் அழகாக இருக்கின்றார் அல்லவா? இருக்கின்றார். அறிவாளியாக இருக்கின்றார். ஆமாம், ஆகையால் உன்னை அவருக்கு நான் திருமணம் செய்து வைக்கப் போகிறேன். போதும் அப்பா. ஏம்மா, பின்னால் திருமணம் செய்ய இயலாதப்பா. திருமணம் செய்ய இயலாது. இயலாதா? அப்பா சொல்கின்றேன். அப்பா வார்த்தைக்கு மறு வார்த்தையா? ஏன் ஞானமணி உனக்கு பிடிக்கவில்லையா? அப்பா வேண்டாம் அப்பா, கூறுவதை கேளுங்கள். என்னால் திருமணம் செய்ய இயலாதப்பா. மகளே, பொறுமையோடு சொல்கின்றேன். ஞானமணி ஐயா, நீ சற்று ஓய்வு கொண்டு வா. அப்பா, என்னை இங்கேயே கொன்று விட்டாலும் கொன்று விடுங்கள். ஆனால் அவரை திருமணம் செய்ய என்னால் இயலாதப்பா, இயலாதப்பா, இயலாதப்பா. அடி பாவி, உன்னை சாகடிக்கவா நான் பெண் பெற்றேன்? இல்லை, வாழ வைக்க பெற்றிருக்கின்றேன். உனக்கு நான் என்ன தவறான முடிவா எடுத்து விட்டேன்? நீ என்ன சின்னஞ்சிறு குழந்தையா? இல்லையே, நீ பருவ மங்கை. நீ இப்பொழுது திருமணம் செய்து கொண்டு தான் சேர வேண்டும் ஞானமணியை. அப்பா, நீங்கள் ஒரு தடவை எடுத்து கூறினாலும் 100 தடவை எடுத்து கூறினாலும் வேறு ஏதாவது வேணாலும் கூறுங்கள், நான் செய்கிறேன். இந்த ஒரு காரியத்தை என்னால் செய்யப்பா. தெய்வத்தில் வாழ்வி சூடிய மாலை கருவிலே கருவிலே விழுந்தாலோ வேறோர் கை பணலாமா? அன்று சொன்னது நீதானா? சொல் சொல் என்னுயிரே நானா? கீழ் கீழில் உயிரே கேள் கேள் என் உயிரே சொன்னது நீதானா? சொல் சொல் என்னுயிரே
இதோ பார்த்தாயா, என் நாட்டு மக்கள் மத்தியிலே என் மகள் என் வார்த்தையை மறுத்து விட்டால் எனக்கோ அவமானமாகிவிட்டது. இனிமேல் இந்த நாட்டில் நான் உயிர் வாழவே விரும்பவில்லை. இதோ வா, உன் கண்முன்னே இப்பொழுதே என் கட்டாரியாக கத்திக் கொள்றேன். வேண்டாமா? அடி பாவி, என்ன வாழவே விடல, சாவாது விட வேண்டியதானே. சொல்வதை நான் கேட்கின்றேன் அப்பா. கேட்கிறியா? கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐயோ, என் குழந்தை அடிச்சிட்டு இத முதல்லயே சொல்லி இருந்தா நான் இப்படி எல்லாம் அடித்திருப்பேனா? இதுவரையிலும் உன்னை நான் கண்ணுக்கு கண்ணாக வளர்த்தேன் அம்மா. இப்பொழுதானே உன்னை கைத்தீயே அடித்து விட்டேன். இந்த வார்த்தையை முதலிலே சொல்லி இருந்தால் அடித்திருப்பேனா உன்னை? டாய் காவல், ஓடாகடா ஓடாகடா ஓடாகடா. என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்துருச்சு. கல்யாணம் உன் தலைமையில பிரம்மாண்டமா நடக்கணும். தலைமையில உன்னுடைய தலைமையில்ரா கம்முனாட்டி. ஏங்க கல்யாணம் அங்க நடக்கூடாது. மலை சாரி மண்டி போடு போய் கம்யூனிட்டி பண்ண போறாங்க. பேர்வட்ட அரண்மனை நாடெல்லாம் வருவார்கள். என்ன போல எத்தனை மன்னர்கள் வருவார்கள். நாட்டு மக்களுக்கெல்லாம் ஒரு குறையும் இல்லாமல் அனைவரும் சந்தோஷம் படுபடி இந்த திருமணத்தை ஆமாண்டா, இந்த திருமணத்தை அருமையாக உன் தலைமையில் நடத்த வேண்டும் என்று சொன்னேன். அப்படிதாங்க? ஆமா, அப்படியாகட்டும். என்னுடைய மகள் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார். அப்படியாகட்டும். ஆகையால் இப்பொழுது நாளை வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் உனக்கும் என் மகளுக்கும் கல்யாணம். இதுவரையிலும் உங்களுக்குள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். நாளை உங்களுக்கு திருமணம். ஐயா, பேசவே வேண்டாம். உங்கள் மகளுக்கு விருப்பமோ என் விருப்பம். அதுதான் நீங்கள் இருவரும் பேசினால் தானே புரியும். சரிங்க ஐயா. ஆகட்டும் ஆகட்டும். நாளைக்கு கல்யாணம். முக்காடி இல்ல உங்க கணவரோட நாளை கணவராக போறாரு. அது வரைக்கும் சந்தோஷமா பேசி தீர்த்துக்குவாங்க. உங்களுக்குள்ள பேசி பழகினாதானே. அம்மா வணக்கம், வாங்க. ஏதோ முன்பு நேரத்தில் ஒரு சின்னஞ்சிறு பெண்ணாக இருந்தால், ஆனால் அதெல்லாம் ஏற்றுக்கொண்டேன். ஒரு நாட்டுக்கு மன்னுடைய மகள் அல்லவா? எப்பொழுதுமே என்னை ஏழ்மையில் பார்க்க மாட்டாயா? நான் உன்னை தொண்டித்தாழ்ந்த பிறகு இவனும் ஒண்ணும் இல்லாதவன், நானும் ஒரு நாட்டுக்கு மகாராணி. அதுபோல என்னிடத்தில்
நீங்க பார்க்க மாட்டாயா? உண்மையாலுமே சத்தியமாக பார்க்க மாட்டீங்க. உன் விருப்பம் இருக்குதா? ஆமா. அப்படி என்றால் என்னங்க, ஆனா நீங்களும் எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு தர வேண்டும். என்ன விஷயம்? எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் எந்த கஷ்ட நஷ்டம் வந்தாலும் என்னை விட்டு போக மாட்டீர்கள் என்று ஆகாய சாட்சியாக பூமாதேவி சாட்சியாக எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். உன் வார்த்தை நிச்சயமாகும். அப்படித்தானங்க? இப்போது நாம் திருமணம் தெளிவுள்ளவா? என்ன திருமணம் தெளிவுள்ளவா?